வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பராசக்தி படத்தோட ட்ரெய்லர் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ட்ரெய்லர் பார்க்கும்போது பயங்கர ஒரு சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. இது எஸ்கேவா இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நார்மலா பார்த்த எஸ்கேக்கும் இந்த படத்துல பார்க்குற எஸ்கேக்கும் டோட்டலா டிஃப்ரெண்டா தான் இருக்கு. அது இல்லாம 1960ஸ்ல வந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மையமா வச்சு தான் இந்த கதை நகருதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ வந்து ஹிந்தியும் படிக்கணும், ஹிந்தி படிச்சாதான் வேலை, ஹிந்தி கட்டாயம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது தமிழர்கள் எல்லாம் சேர்ந்து ஒண்ணா சேர்ந்து போராடி அதுக்கான ஒரு விளைவுகளா வந்து நிறைய பேர் உயிரிழந்து நிறைய மாணவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டு அதுக்கப்புறம் வந்து தமிழ் தான் முதன்மை மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருந்துச்சு. இது உண்மை கதைங்கும்போது இன்னும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கு. ஏன்னா நம்ம அந்த காலத்துல நம்ம வாழ்ந்திருக்க மாட்டோம். 1960ஸ்ல வந்து நம்ம வாழ்ந்திருக்க மாட்டோம். ஆனா நம்ம தாத்தாக்கெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துல நானும் கலந்துக்கிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இந்த விஷயத்த வந்து ரியலா வந்து கண் முன்னாடி பார்க்கும்போது எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு. இதில் நடிச்ச ஸ்ரீலீலாவாகட்டும், அதர்வா ஆகட்டும், ஜெயம் ரவி ஆகட்டும் எல்லாருமே பயங்கரமா பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் வந்து எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சுதா கொங்கராங்கும் போது இன்னும் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா சூரரை போட்டு எந்த அளவுக்கு ஒரு பிளாக் பஸ்டர்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி இந்த வரிசையில வந்து இதுவும் இருக்கும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்குறேன். ஸோ உண்மை சம்பவம் எப்படி எடுத்திருக்க போறாங்கன்னு தெரில. ஒரு டிஎம்கே ஆட்சியை பிடிச்ச விஷயமும் இதில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்தப்போ தான் டிஎம்கே அதுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணதுக்கப்புறம் வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் காங்கிரஸ்னு ஒரு கட்சி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து டிஎம்கே அப்படிங்கிற ஒரு கட்சி உருவாகிறதுக்கான ரீசனே வந்து அந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டமாக தான் இருந்துச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு. ஆனா ஒண்ணுடா, இது இந்த படத்துக்கூட ஜனநாயகனை விட்டுருக்கீங்க பாரு. ஜனநாயகன் ட்ரைலர் பார்க்கும்போது தெரிஞ்சு ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. இந்த ட்ரைலர் பார்க்கும்போது பயங்கர கூஸ்பம்ஸா இருக்கு. படம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் எப்படி இருக்க போகுது, எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு.